Hi friends, Bashas kitchen la இன்னைக்கு நம்ம முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முட்டை குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குழம்புக்கு இன்றைக்கி நம்ம புளி அப்புறம் தேங்காய் ரெண்டுமே சேர்த்துக்க போகிறோம். ஒரு பிளெண்டர் ஜாரில் பொடி பொடியாக நறுக்குன இஞ்சி பூண்டு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 2 பத்தை இந்த மாதிரி தேங்காவை இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தாராளமாக தண்ணி விட்டு 3லேருந்து 4 முட்டையை உப்பு போட்டு இந்த மாதிரி அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, ஜீரகம் அப்புறம் மிளகு போட்டு தாளிச்சுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி எடுத்து வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் சேர்த்துருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் நல்லா வதங்க விடுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து இந்த மசாலாவையும் நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். மசாலாவில் இதில் நம்ம குழம்புத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். குழம்புத்தூள், வெறும் மிளகாத்தூள் அப்புறம் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்புத்தூள் இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்துட்டு உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போயிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த புளி கரைச்சலை சேர்த்துட்டு அதையும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா கொதி வரட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி விட்டு இன்னும் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெறும் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க. எண்ணெயில் எல்லாத்தையும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம அவிச்சு எடுத்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துட்டு இந்த முட்டையில் இந்த மசாலா நல்லா படுற மாதிரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா இதை வேக விடுங்க. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ரொம்ப ரொம்ப லோவில் இருக்கணும். இப்போ நம்ம மசாலா போட்ட முட்டையை எடுத்து இந்த குழம்புல சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட முட்டை மசாலா குழம்பு தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி 10 வகையான குழம்பு ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.